ஹாய் கைஸ், இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஏன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடண்ட்ஸ் நெறைய வந்து ஐடி இண்டஸ்ட்ரீஸ்குள்ள போறாங்க அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். இதுல நம்பர் 1 என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வில் பி மோர் இன் ஐடி. நம்பர் 1 ரீசன் அதான். அதான் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரீசன் கூட. சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப டிசிஎஸ்ல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா 6 lakhs பிளஸ் எம்ப்ளாயீஸ் இருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிடிஎஸ்ல 3 lakhs பிளஸ் எம்ப்ளாயீஸ். அதே மாதிரி இன்ஃபோசிஸ்லயே 3 லட்சம் எம்ப்ளாயீஸ் மேல இருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இப்ப HCL, விப்ரோ அவங்கலாம் 2 lakhs பிளஸ் எம்ப்ளாயீஸ் இருக்காங்க. இதுல வந்து சிடிஎஸ் மட்டும் தான் வந்து நான் இந்தியன் கம்பெனி. மத்த எல்லாமே நான் சொன்ன டிசிஎஸ்ஸா இருக்கட்டும், அது விப்ரோவா இருக்கட்டும், HCLஆ இருக்கட்டும், இன்ஃபோசிஸ் இது எல்லாமே பக்கா இந்தியன் பேஸ்ட் கம்பெனிஸே 3 லட்சம் 6 லட்சம்ன்ற அளவுக்கு எம்ப்ளாயீஸ் ஹோல்ட் பண்ணியிருக்கிறது வந்து எல்லாமே ஐடி செக்டார்ஸ் தான். ஆப்வியஸா கேம்பஸ் எல்லாத்துலயும் பார்த்தீங்க அப்படின்னா பல்க் கம்பெனிஸ் பல்கா ரெக்ரூட் பண்றது எல்லாமே எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஐடி கம்பெனியா தான் இருக்கட்டும். ஒரு காலேஜ்ல வருவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிசிஎஸ் ஒரு கேம்பஸ்க்கு போறாங்க அப்படின்னா சாதாரணமா 100ல இருந்து 500 வரைக்கும் 1000 வரைக்கும் ஒரே காலேஜ்ல ரெக்ரூட் பண்ணிட்டு வராங்க. பட் இந்த சேம் டைம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு ராபர்ட் போஷா இருக்கட்டும், இல்ல எல்என்டியா இருக்கட்டும், இல்ல கேட்டர்பில்லா இருக்கட்டும், இந்த மாதிரி மெக்கானிக்கல் பேஸ்ட் கம்பெனிஸ் வந்தாங்க அப்படின்னா ஒன்லி அந்த டாப்பர்ஸ் மட்டும் தான் பிளேஸ் ஆவாங்க. ஒரு மெக்கானிக்கல்ல ஒரு டாப்பர் மட்டும் ஒரு எல்என்டில 2 பேர் பிளேஸ் ஆவாங்க. இந்த மாதிரி தான் மேக்ஸிமம் நடக்கும் ஒரு மெக்கானிக் இண்டஸ்ட்ரி ஓரியன்டட் கம்பெனிஸ்ல. அதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா எல்லா சாதாரண இன்ஜினியரிங் காலேஜஸ்க்கு எல்லாமே இந்த மாதிரி கோர் பேஸ்ட் கம்பெனிஸ் வரவே மாட்டாங்க. இந்த கோர் கம்பெனிஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டாப் லெவல் காலேஜஸ் லைக் ஐஐடி, என்ஐடி ட்ரிச்சி, இல்லாட்டி அதர் என்ஐடிஸ், இல்லாட்டி அண்ணா யூனிவர்சிட்டி, சிஇஜி, எம்ஐடி இந்த மாதிரி டாப் காலேஜஸ்க்கு மட்டும் தான் அந்த கோர் கம்பெனிஸ் வருவாங்க. ஸோ நம்பர் 1 நம்ம சொன்ன மாதிரி என்ன அப்படின்னா மோர் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இஸ் அவைலபிள் ஒன்லி இன் ஐடி. இதுதான் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரீசன். நம்பர் 2 என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கெரியர் growth அண்ட் சேலரி. இந்த கெரியர் growth சேலரி பார்த்தீங்க அப்படின்னா மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் கம்பேர் பண்ணும்போது ஐடி இண்டஸ்ட்ரீஸ்ல பல மடங்கு அதிகமாக இருக்கும். ஈவன் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சாதாரணமா ஒரு கேம்பஸ் இன்டர்வியூல இன்னைக்கு சிச்சுவேஷன்ல பார்த்துருப்பீங்க டாப் காலேஜஸ் எல்லாம் ஆவரேஜ் சேலரியே 10 lakhs 15 lakhs 20 lakhs வரைக்கும் போயிட்டு இருக்காங்க. ஈவன் டாப் காலேஜஸ் லைக் ஐஐடிஸ் என்ஐடிஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மைக்ரோசாஃப்ட்லேயே அட்டன் பண்ண மாட்டாங்க. இப்போ என் ஃப்ரெண்டு மைக்ரோசாஃப்ட் ஒர்க் பண்றான். அவனே சொல்லுவான் டாப் காலேஜ் ஐஐடிலாம் முதல்ல உட்காரவே மாட்டாங்க, மைக்ரோசாஃப்ட்ல வரவே மாட்டாங்களா, அவங்க என்ன மைக்ரோசாஃப்ட்ல 3 lakhs கிட்ட தருவாங்க. ஸோ அதுவே அவங்க 10 சொல்லிட்டு அதோட அதிகமான சேலரி போகணும்னு ஆசைப்படுறாங்க. இந்த மாதிரி சேலரி க்ரோத்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஐடி தவிர எந்த இண்டஸ்ட்ரியிலுமே இருக்காது. சரி, ஓகே, அதெல்லாம் எல்லாருமே நம்ம 50 லட்சம் போக போறது இல்ல, 10 லட்சம் போக போறது இல்ல. ஈவன் ஐடில 5000 சேலரி வாங்கினா கூட 1 இயர்ல 5000 வாங்குவீங்க. பட் 1 இயர் கழிச்சு என்ன ஆகும் அப்படின்னா அந்த சேலரி வந்து 3000 மாறும். 3 இயர்ஸ் கழிச்சு மந்த்லி சேலரி 1 lakh மாறும். இவ்வளவு பெரிய டிராஸ்டிக் growth எதுல இருக்கும் அப்படின்னா ஐடி தான் இருக்கும். ஈவன் மெக்கானிக்கல்ல போய் ஸ்டார்டிங் சரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மெக்கானிக்கல்ல ஒரு பையன் 20,000 வாங்குறான். அதே சமயத்தில் ஐடில ஒரு பையன் 5000 வாங்குறான். இந்த மெக்கானிக்கல் பையன் 3 இயர்ஸ் கழிச்சு 25 30 வாங்குறது அதிகமா இருக்கும். பட் இதே பையன் 3 இயர்ஸ் கழிச்சு 1 lakh மந்த்லி சேலரி போயிடும். ஸோ இந்த growthம் பார்த்தீங்கன்னா பயங்கர ட்ரிமெண்டஸா இருக்கும் ஐடி இண்டஸ்ட்ரீஸ்ல. இதான் நம்பர் 2 மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஐடிக்குள்ள மூவ் ஆகிறதுக்கான ரீசன். ஸோ நம்பர் 3 என்னன்னு பார்த்தீங்கன்னா லேக் ஆஃப் கோர் மெக்கானிக்கல் ஜாப்ஸ். இந்த மெக்கானிக்கல் ஜாப்ஸ் கோர் மெக்கானிக்கல் ஜாப்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இது வந்து மேக்ஸிமம் 3 செக்டார்ல பிரிப்பாங்க. டிசைன்ல போவாங்க, மேனுஃபேக்சரிங்ல போவாங்க, ப்ரொடக்ஷன்ல போவாங்க. 3 ஃபீல்ட்ல தான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ் ஆவாங்க. பட் இந்த 3லயுமே பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன்ல மேக்ஸிமம் வந்து ஃப்ரெஷரை ப்ரிஃபரே பண்ண மாட்டாங்க இண்டஸ்ட்ரீஸ், மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் கம்பெனிஸ் எல்லாமே. அவங்க எல்லாருமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் தான் எடுக்க பார்க்குறாங்க. ஏன்னா மார்க்கெட்ல அவைலபிளா இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா ஃப்ரெஷர் வந்து எடுத்து ட்ரெயின் பண்ணி ஒரு டிசைன்ல போடுறதுக்கு அதே டிசைன் கத்துக்கிட்ட ஒருத்தன் அதே சேலரிக்கு ரெடியா இருக்கானும் போது அவங்க எடுத்துக்கிறதா எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ஸ் ஈஸியா அவங்க பிக் பண்ண பார்க்குறாங்க. ஸோ ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து கோர் ஜாப்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாகிட்டே இருக்கு. ஸோ ஃபோர்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈஸி என்ட்ரி ஆகலாம். ஐடிக்குள்ள ஒரு பேசிக் ஸ்கில்ஸ் வச்சு ஈஸி என்ட்ரி ஆக முடியும். ஸோ இரஸ்பெக்டிவ் ஆஃப் எனி டிகிரி, ஸோ ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், சிவில் இன்ஜினியரிங் இருக்கட்டும், பிஏவாக இருக்கட்டும், பிகாமாக இருக்கட்டும், பிபிஏவாக இருக்கட்டும், இந்த மாதிரி என்ன டிகிரி படிச்சிருந்தாலும் ஒரு பேசிக் கம்யூனிகேஷன் ஸ்கில் வித் பேசிக் ப்ரோக்ராமிங் ஸ்கில் இருந்தால் போதும் ஈஸியாக நீ ஐடி இண்டஸ்ட்ரிக்கு மூவ் ஆயிட முடியும். ஈவன் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர், இப்போ நான் வந்து ஒரு சிஎஸ்சி ஸ்டூடெண்ட் ஆகணும் எக்ஸாம்பிள் இதுக்கு வச்சுக்கோங்களேன், என்னால் மெக்கானிக் இண்டஸ்ட்ரிக்கு அவ்வளோ ஈஸியாக போக முடியாது. ஏன்னா அந்த அவங்க பயங்கரமாக படிச்சிருப்பாங்க. அவங்களோட டிசைன் 2D டிசைன், 3D டிசைன்ஸ் இந்த மாதிரி நிறைய படிச்சிருப்பாங்க. நிறைய கோர் ரிலேட்டட் கான்செப்ட் ஸ்ட்ராங்காக இருந்திருப்பாங்க. ஸோ அந்த அவங்களுடைய செக்டாருக்குள்ளலாம் நம்மளால ஒரு 3 மாச கோர்ஸ், ஒரு 4 மாச கோர்ஸ்லாம் படிச்சு மேனேஜ் பண்ண முடியாது. பட் ஐடி இண்டஸ்ட்ரீஸ்க்குள்ள நீங்க ஜஸ்ட் லைக் ஐடிக்குள்ள போகணும் முடிவு பண்ணிட்டா அப்படின்னா ஒரு பேசிக் ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில் இருந்தால் போதும். ப்ளஸ் வந்து ஒரு பேசிக் ப்ரோக்ராமிங் ஸ்கில்லே இல்லாமல் இருந்து ஒரு பேசிக் அனலிட்டிக்கல் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் இருந்தால் கூட போதும், ஈஸியாக நம்ம ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ள போயிடலாம். நம்பர் 5 என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் ஒர்க் கல்ச்சர். ஸோ ஐடி இண்டஸ்ட்ரியை சூஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு இம்பார்ட்டன்ட் ரீசன் நான் சொல்லுவேன். நிறைய பேருக்கு நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறாங்க. ஒர்க் ஃப்ரம் ஜாப் ரொம்ப ஈஸியாயிருது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அப்ராட் போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப ஈஸியாக வந்து ஐடியில் கிடைக்கும். நிறைய பேர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸே கேள்விப்பட்டீங்க, ஆன்சைட் பண்ணி போய்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒர்க் ஃப்ரம் ஜாப் ஈஸியாக பண்ணலாம், செகண்ட் வந்து அப்ராட் ஈஸியாக போகலாம். அதுக்கடுத்து ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க் கல்ச்சர், மாடர்ன் ஒர்க் கல்ச்சர் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் லுக்கே வேற லெவலில் இருக்கும். ஒவ்வொரு கம்பெனி போட்டி போட்டு பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த ஒர்க் கல்ச்சரே வேற லெவலில் இருக்கும் மாடர்னா. பட் அட் சேம் டைம் மெக்கானிக் இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபேக்ட்ரிஸ்லையும் பிளான்ஸ்லையும் ஒர்க் பண்ணுவாங்க.
அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக் இண்டஸ்ட்ரீஸ்னு போயிட்டோம் அப்படின்னாலே டைமிங்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. டைமிங்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுவாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பிசிக்கல் ஒர்க் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கும். ஸோ அதனால ஒர்க் கல்ச்சர் பார்த்தீங்கன்னா ஐடி ரொம்ப ஜாலியாகவும் ஈஸியாகவும் இருக்கும், ஃபிளெக்சிபிளாகவும் இருக்கும். இங்க வந்து அந்த அளவு ஃபிளெக்சிபிலிட்டி இருக்காது. இது ஒரு இம்பார்ட்டன்ட் ரீசன் மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஐடிக்குள்ள போறதுக்கு. ஃபைனலா இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இன்னைக்கும் நிறைய பேர் வந்து மெக்கானிக்கல்ல லவ் பண்ணி படிச்சுட்டு ஐடிக்குள்ள போவாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்லாம் போற மாதிரி இருக்கும். ஈவன் மெக்கானிக் ரொம்ப லவ் பண்ணி படிச்சிருப்பான் அந்த பையன். பட் அவன் என்ன ரீசனால போவான் அப்படின்னா அவனோட சீனியர் யாராச்சும் போயிருப்பாங்க, இல்லாட்டி அவங்க சொந்தக்காரங்க யாராச்சும் ஒருத்தவங்க போயிருப்பாங்க, ஐடிக்குள்ள மூவ் ஆயிருப்பாங்க, நல்ல சேலரி வாங்குவாங்க. அந்த ப்ரெஷர்னால கூட அவங்க போவாங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன்ல நிறைய பேரண்ட்ஸ் கூட ஐடிக்குள்ள புஷ் பண்றாங்க. அதுவுமே வந்து பசங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இயர்லேருந்தே மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆயிடும். அது ஆனதுனால என்ன ஆயிருது அப்படின்னா பை டிஃபால்ட்டா அவனுக்கு வந்து மெக்கானிக்கல் பிடிச்சி படிச்சா கூட ஐடிக்குள்ள போகணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் தள்ளப்படுறான். ஸோ என்னோட பர்சனல் அட்வைஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரீஸ்லயும் growth இருக்கு, இல்லைன்னா சொல்லவே முடியாது. ஈவன் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஜெர்மனில போய் ஒர்க் பண்றாங்க, நல்ல லெவல்லாம் இருக்காங்க. பட் என்ன ப்ராப்ளம் அங்க அப்படின்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வில் பி லெஸ். இங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். யார் வேணாலும் ரொம்ப ஈஸியா ஐடி ஜாப் வாங்கிடலாம். ஆனா மெக்கானிக்கல் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டேலண்டட் ஃபெல்லோஸ், ரொம்ப லவ் பண்ணி ஒர்க் பண்றவங்களுக்கு ரொம்ப மினிமம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் கிடைக்குன்றதுனால தான் இன்னைக்கு இருக்க சிச்சுவேஷன்ல நிறைய மெக்கானிக்கல் டு ஐடி இண்டஸ்ட்ரீஸ் போறாங்க. இது எந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸையும் புண்படுத்துறதுக்காக கிடையாது. ஈவன் மெக்கானிக்கல் தான் வந்து ஒரு இன்ஜினியரிங்கோட பேஸ், ஒரு ஃபவுண்டேஷன். இன்ஜினியரிங் ஒரு ஃபவுண்டேஷன் அப்படின்னு பார்த்தாலே மெக்கானிக்கல் தான் இருக்கும். அதான் இண்டஸ்ட்ரி ரெவல்யூஷன்ல இம்பாக்ட் கிரியேட் பண்ண ஃபர்ஸ்ட் திங் அதான். ஈவன் நானுமே பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஸ்டூடெண்ட் தான். நான் வந்து ஐடி ஸ்டூடெண்ட்லாம் கிடையாது. ஐ மீன் சிஎஸ்சி ஐடிலாம் படிக்கல. பட் ஸ்டில் ஐடி வந்து எனக்கு பிடிக்கும், அதனால நான் போனேன். நீங்க மெக்கானிக்கல் படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு மெக்கானிக்கல்ல கிரேஸ் இருக்கு, லவ் இருக்கு அப்படின்னா ஸ்டில் யூ கேன் சர்ச் ஃபார் a better opportunity in மெக்கானிக் இண்டஸ்ட்ரி இட்செல்ஃப். இல்ல எனக்கு ரொம்ப கிரேஸ்லாம் இல்ல, நான் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் நான் படிச்சு முடிக்கும்போது மெக்கானிக்கல் போனா நல்லா இருக்கும் சொல்லி ஜஸ்ட் லைக் தான் எடுத்தேன். பட் ஐடிக்குள்ள போகணும் ஆசை இருந்துச்சுன்னா யூ கேன் ஈஸிலி ஸ்விட்ச் அவுட் ஐடி இண்டஸ்ட்ரீஸ். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா யூ கேன் கம் அண்ட் அப்ரோச் மீ. ஐ வில் பி அவைலபிள் இன் சென்னை ஆஃபீஸ் ஃப்ரம் மண்டே டு சாட்டர்டே. எப்போ வந்து மீட் பண்ணலாம். ஆல் தி வெரி பெஸ்ட் கைஸ். தேங்க்யூ ஸோ மச்.